9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெப்பம் தண்டவாளங்கள்லாம் கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதனாலலாம் தண்டவாளங்கள் வெயில் காலங்களில் வந்து வெப்ப விரிதல் அடையும். அதனால் ஸோ வந்து திரவப்பொருட்கள் அதை விட ரொம்ப விரிவடையும், வாயு பொருட்கள் அதையும் விட இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாய் வந்து நாக்கை ஏன் வெளியே தொங்க விட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அதை வந்து குளிர்விச்சுக்கிறதுக்காக, நாக்கில் இருக்க ஹீட்டை வந்து வெளியேற்றி தன்னைத்தானே குளிர்விச்சுக்கிறதுக்காக தான் வந்து நாய் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்றாங்க. வெப்பம் வந்து 3 வழியில் கடத்தப்படுது. வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்பக்கடத்தல் வந்து சாலிட்டில் நடக்குது. வெப்பச்சலனம் வந்து திரவம் வாயுக்களில் நடக்குது. வெப்ப கதிர்வீச்சு வந்து இந்த சூரியன்லேருந்து நமக்கு வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த கான்டாக்ட்டுமே இல்லாமல் டைரெக்டாக நடக்கிறது. உலோகங்கள் வந்து சிறந்த வெப்பக்கடத்திகள் தான். இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் எது அப்படின்னா தாமிரம். அடுத்து வந்து இந்த அலுமினியம், பித்தளை, அதெல்லாம் அடுத்து தான் இரும்பு வரும். ஸோ அதே மாதிரி பாதரசம் வந்து சிறந்த வெப்பக்கடத்தி. அதனால தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு வந்து என்ன டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது விரிவடையும். ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுல பாதரசம் யூஸ் பண்ணுறோம். கம்பளி வந்து அறுதிர் கடத்தி. அதனால தான் வந்து கம்பளியை வந்து நம்ம குளிருக்கு போர்த்துறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வெப்பச்சலனம் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம். திரவங்கள்லையும் வாயுக்கள்லையும் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வெப்பச்சலனம் அன்றாட வாழ்க்கையில் எது இதில் நடக்குதுன்னா சூடான காற்று பலூன்கள் வந்து கீழே இருக்க காற்று வந்து வெயிட் குறைஞ்சி மெல்லிசாகி அது மேல் நோக்கி போகுது. அப்படி தான் வந்து அந்த பலூனும் அதே மாதிரி மேல் நோக்கி போகுது. அது வெப்பச்சலனத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்து நிலக்காற்று, கடல் காற்றுன்னு சொல்லிட்டு நிலத்தில் இருக்க காற்று வந்து அடியில் இருக்கிறது ரொம்ப ஹீட் ஆகி வந்து அது மேலே வந்து அடர்த்தி குறைஞ்சி அது வந்து காற்று பக்கம் போகிறது. அதே மாதிரி காற்றுலேருந்து இந்த சைடு வர்றது எல்லாமே வெப்பச்சலனத்தினால நடக்கிறது. அடுத்து காற்றோட்டம், நம்ம சுற்றி இருக்க காற்றோட்டமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு வரனால தான் வந்து ஒரு சுற்றோட்டம் காற்றோட்டமே இருக்குது. அதுக்கும் வந்து வெப்பச்சலனம் தான். புகைப்போக்கிகள் வந்து வெப்பமான காற்று வந்து அடர்த்தி குறையாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுது. அதை வந்து வெப்பப்போக்கி வெளியே அனுப்பிடுது. அடுத்து வெப்ப கதிர்வீச்சுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம் இதெல்லாம் வெற்றிடத்தில் நடக்காது. ஆனால் வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நடக்கும். அதுக்கு பருப்பொருளே தேவையில்லை. மின்காந்த அலைகளாக தான் வந்து அதை கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனிலிருந்து நமக்கு வந்து வெப்ப ஆற்றல் வருது இல்லையா, அது வந்து வெப்ப கதிர்வீச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு அடுப்புக்கிட்ட இருக்கோம்னா அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அது வெப்ப கதிர்வீச்சு. இப்போ விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது 3மே அதில் நடக்குதான். வெப்ப கடத்தல் எப்படி நடக்குதுன்னா அந்த கட்டை வந்து கடைசி வரைக்கும் கருகுதில்ல, ஸோ அது வந்து வெப்ப கடத்தல், டெம்பரேச்சர் கடத்தப்படுது. அது வந்து காற்று வெப்பமாகி மேலெழுந்து அப்படி போகிறது, அதெல்லாம் வந்து வெப்பச்சலனம். அதே இது வந்து நம்ம அந்த பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம்ல வெப்பத்தை, அது வந்து வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3மே எக்ஸாம்பிள் அதில் இருக்குது. அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு என்னென்னா வெள்ளை நிற ஆடைகள் எதுக்கு அணிகிறோம், அது பிரதிபலிப்பான்கள். ஸோ வெப்பம் வந்து நம்ம வந்து அது திரும்ப அனுப்பிடும். அதே மாதிரி சமையல் பாத்திரங்கள் அடிப்பகுதியும் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அது நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ சீக்கிரம் பாத்திரம் ஹீட் ஆகும். விமானத்தில் பிறப்ப பளபளப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சின் பெரும்பகுதி வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வெப்பநிலைனா வெப்பம் குளிர்ச்சி ரெண்டையுமே வந்து நம்ம வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஃபாரன்ஹீட் அளவீடு, கெல்வின் அளவீடு, கெல்வின் அல்லாட்டி சென்டிகிரேட் அப்படி சொல்லுவோம். கெல்வின் அல்லது தனித்த அளவீடு அப்படி சொல்லுவோம். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. செல்சியஸ் கொடுத்து கெல்வினில் மாற்ற சொல்லுவாங்க, இல்லை செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் மாற்ற சொல்லுவாங்க, இல்லை கெல்வினில் கொடுத்து செல்சியஸில் மாற்ற சொல்லுவாங்க. எப்படினாலும் கேட்கலாம். ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உறைநிலை, அதாவது இதுதான் நமக்கு தெரிஞ்சது. செல்சியஸ் அளவீட்டில் வந்து உறைநிலைன்றது என்னது, 0 டிகிரி செல்சியஸ்னால் பனிக்கட்டி உறைநிலை, கொதிநீரில் 100 டிகிரி செல்சியஸ், இது நமக்கு தெரிஞ்சது. இது ஃபாரன்ஹீட்டில் அளவில் சொல்கிறப்போ 32 ஃபாரன்ஹீட் வந்து உறைநிலை. இது 212 ஃபாரன்ஹீட் வந்து கொதிநிலை, ஆவியாகும் அந்த டைமில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு அளவு தெரிஞ்சுன்னா இன்னொரு அளவு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ F = 9/5 × C + 32. சரியா? இது C வேணும்னா இது அப்படி மாற்றி போட்டோம்னா C கிடச்சிரும். இப்போ கெல்வின் அளவு வந்து கெல்வின் ஒன்றுமே இல்லை, C + 273.15. சரியா? இது C வேணும்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணிடணும். கெல்வின் அளவு தான் பெருசு செல்சியஸை விட. ஸோ கெல்வின் = C + 273.15. சரியா? 273.15 கெல்வின் இங்கே வெப்பநிலையில் தான் நீரின் திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும். எல்லாமே ஒன்றிணைந்து காணப்படும் இந்த வெப்பநிலை. ஸோ மும்மை புள்ளிகள் அப்படின்றது நீரின் மும்மை புள்ளியின் 1/273.15 பங்கு தான் ஒரு கெல்வின் அளவு அப்படின்றாங்க. இப்போ 273.15 கெல்வின் இந்த அளவில் தான் வந்து திரவம் 3 நிலைகளுமே ஒன்றிணைந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஒரு இதிலேருந்து இன்னொன்று கண்டுபிடிக்கிறது. ஆல்ரெடி பார்த்தோம். பனிக்கட்டியின் உருகு நிலை செல்சியஸில் போடும்போது 0, நீரின் கொதிநிலை 100. ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், சியை வச்சே கெல்வின் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா கெல்வின்னா சியோட ஒரு 273.15 கூட்டினா போதும். இதோட 273.15 கூட்டினா 373.15. இதோட 273.15 கூட்டினோம்னா அதே வேல்யூ தான் வரும்.
அதே மாதிரி இது வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னாலே கெல்வின் 0 ஆச்சுன்னா தான் தனிச்சுழி அப்படின்னாலே இங்கே தனியாக அங்கே வச்சுக்கணும். கெல்வின் எப்போ 0 ஆகுதோ அதுதான் தனிச்சுழி வெப்பநிலை. அப்போ கெல்வின் 0னா செல்சியஸ் எப்படி இருக்கும்? கெல்வின் தான் அதிகம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா என்ன வந்துடும் நமக்கு? கெல்வின் 0 ஆச்சுன்னா செல்சியஸ்னால் இதுக்கு மைனஸில் போகும். ஸோ -273.15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் ஃபார்முலாவில் போட்டுட்டிங்கனாலே ஃபாரன்ஹீட் வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்து இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த சம்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க. 25 டிகிரி செல்சியஸை வந்து கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கெல்வின் வேல்யூ தான் அதிகம்னு பார்த்தோம். ஸோ K = செல்சியஸ் + 273.15 இதில் போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ வந்து கெல்வின் கொடுத்துருக்காங்க, செல்சியஸில் வேணும். ஸோ -273.15 போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து அது வந்து ஃபாரன்ஹீட் அந்த ஃபார்முலாவில் போட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். எல்லாமே ப்ராப்ளமில் எடுத்துகிட்டு C = Q/m × ΔT. மேட்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. C = Q/m × ΔT. சரியா? C தான் தன்வெப்ப ஏற்புத்திறன், Qன்றது வெப்பநிலை, ΔTன்றது அந்த சேஞ்சு, எவ்வளோ வெப்பநிலை சேஞ்ச் ஆகிறது, எம்னா வந்து மாசு, அவ்வளோதான். எல்லா விதமான பொருட்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் எதுக்கு இருக்குன்னா நீர் இருக்குது. அதனால தான் நீரை வந்து வாகனங்களில் வெப்பம் தணிக்கும் அமைப்புகளில் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா 4200 J/kg/C. சரியா? அடுத்து அதை வச்சு 2 ப்ராப்ளம் வரும். 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு வந்து அதிகப்படுத்தணும். அப்போ ΔT எவ்வளோ? 40 டிகிரி செல்சியஸ். 10 to 50னா 50லேருந்து 10 கழிச்சோம்னா ΔT 40 டிகிரி செல்சியஸ். சரியா? இப்போ தன்வெப்ப ஏற்புத்திறனும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வெப்ப ஆற்றல். அப்போ Q கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா C = Q/m ΔT தெரியும். Q கேட்டிருக்காங்க. ஸோ C × m × ΔT மூணையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். M கொடுத்தாச்சு, ΔT கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து Cயும் கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம்? அப்படி போட போகிறோம். 2 × 4200 × 40 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரியா? அடுத்து பல்வேறு நிலைகளை மீறும் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க. நீர் திரவ நிலையில் இருக்கும் போது தான் அந்த 4200 இருக்கும். பனிக்கட்டி ஆகும்போது அதில் அப்படி பாதியாயிரும். ஸோ 2100 தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? தன்வெப்ப நீரில் தான் இருக்கிறதே அதிகம். அதனால தான் அது குளிர்விப்பானா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ நீராக இருக்கும்போது 4200, பனிக்கட்டி ஆகும்போது அதில் பாதி 2100. அப்படி இல்லாட்டி கூட உங்களுக்கு இது மறந்துருச்சுன்னா கூட இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து இது வைப்போம் இல்லையா, நம்ம வந்து ஐஸ் க்யூப் வைப்போம்ல, 2 அடுக்காதானே இருக்கும். ஸோ 2ல் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2100. அடுத்து நீராவி என்ன பண்ணணும்? 4 பக்கமும் ஆவியாகி போகும். ஸோ 460 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வெப்ப ஏற்புத்திறன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பனிக்கட்டியில் வந்து எப்படி தன்வெப்பம் வந்து ஏற்றுக்கிட்டு அதே ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது. வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது வந்து C = Q/T. வெறுமனே C = Q/T. M வராது, ΔTன்னு வராது. C = Q/T. இது ஒரு ஃபார்முலா. சரியா? இப்போ ஒரு இரும்பு குண்டுக்கு அதனுடைய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை உயர்த்தி கொள்ள 500 ஜூல் வெப்பம்னா இது Q. 20 டிகிரி உயர்த்தினோம்னா இதுதான் டெம்பரேச்சர் T. அந்த இரும்பு குண்டின் வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு என்ன பண்ணோம்? Qலேருந்து இந்த Tயை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அடுத்து நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா ஆவியாதல் நமக்கு தெரியும். ஆவியாதல், குளிர்தல், பதங்கமாதல், படிதல், இதெல்லாம் வந்து பேசிக் தான். அடுத்து நீரை பொறுத்தவரை உருகுநிலை, உறைநிலை ரெண்டுமே 0 டிகிரி செல்சியஸ் தான். அதே மாதிரி நீருக்கு கொதிநிலை, ஒடுக்க நிலை ரெண்டுமே 100 டிகிரி செல்சியஸ் தான். பதங்கம் அதில் இதெல்லாம் பதங்கமாகும்? உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின். டேரெக்டாக வந்து ஆவியாகிறது. உலர் பனிக்கட்டி, கார்பன் டை ஆக்சைடு, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, அயோடின், நாப்தலின். சரியா? இதெல்லாம் வந்து டேரெக்டாக வாயுநிலைக்கு மாறக்கூடியது. அடுத்து அதாவது இப்போ வந்து ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது திரவமாக மாறுற வரை 0 டிகிரி செல்சியஸ் தான் காமிக்கும். அதே மாதிரி ஒரு தண்ணி கொதிச்சிருச்சு, அதாவது எவ்வளோ கொதிச்சாலுமே எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சாலுமே அது ஆவியாகி போய் முடிக்கிற வரை 100 டிகிரி செல்சியஸ் தான் காமிக்கும். சரியா? இதுதான் சொல்கிறாங்க. வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன்னிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கரமில் வெளிப்படும் வெப்பாற்றல் தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 5 கிலோகிராம் பனிக்கட்டி எடுத்துகிறோம். உருகுவதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? Q கேட்டிருக்காங்க. ஸோ L = Q/m. அதாவது என்ன நமக்கு தெரியும்? L = Q/mன்றது தெரியும். Q கேட்டிருக்காங்க. ஸோ L × m. L எவ்வளோ?
336. எம் எவ்வளோ 5 கிலோகிராம். இது வந்து கிராமில் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதையும் கிராமில் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் நீரை பயன்படுத்தி 2 கிலோகிராம் நீரில் பனிக்கட்டியுடன் சேர்ந்த கலவையை 0 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்விக்க எவ்வளோ வெந்நீர் தேவைப்படும். இப்படி ஒரு கொஸ்டின் வந்துட்டாலே, அதாவது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் நீரை பயன்படுத்தி பயன்படுத்தி 2 கிலோகிராம் நிறையுள்ள பனிக்கட்டியுடன் சேர்த்த கலவையை 0 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்விக்க எவ்வளவு வெந்நீர் தேவைப்படும். இப்படி 2 இது கேட்டுட்டாங்கன்னே இழந்த வெப்பம் ஏற்றுக்கொண்ட வெப்பம். இதுதான் இழந்த வெப்பம் ஏற்றுக்கொண்ட வெப்பம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கம் வந்து வெப்ப ஏற்புத்திறன் ஃபார்முலா, இன்னொரு பக்கம் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஃபார்முலா. சரியா, 2 ஃபார்முலா 2 பக்கம் போட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். இந்த பக்கம் அதாவது C என்ன வரும், Q/m ΔT. கரெக்டாக, அதில் வந்து Q, அப்போ Q என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது m × C × ΔT. இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது L × m வரும் Qக்கு. ஓகேவா. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு m வந்து நமக்கு தெரியுமா, அதாவது ரெண்டாவது இந்த பனிக்கட்டி இருக்கு இல்லையா, அந்த பனிக்கட்டிக்கு தான் வந்து 2 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு தான் இந்த 2.2 வந்து போட முடியும். கரெக்டாக, 2 கிலோகிராமு. இந்த பக்கம் வெயிட் கொடுக்கல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு வெந்நீர் தேவைப்படும். அப்போ அந்த எம்மு தான் கேட்டே இருக்காங்க. எவ்வளோ ஹீட் தேவைப்படும், எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும். குவான்டிட்டினா அதுதான் எம்மு தெரியாது. ஓகே. சீன்றது என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே 4.2 கொடுத்துட்டாங்க. 4.2 போட்டுக்கிறேன். ΔT 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும் நீரை பயன்படுத்தி பனிக்குட்டியுடன் சேர்வது 0 டிகிரியாக மாற்றணும். அப்போ 100 0வாக மாற்றணும்னா டிஃப்ரென்ஸ் வந்து 100 தான். அது போட்டாச்சு. இங்கிட்டு வந்து பனிக்கட்டி எவ்வளோ 2000. ஸோ 2000 போட்டாச்சு. எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 336 போட்டாச்சு. போட்டோன்னா எம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு பொருள் திட வாயு நிலைகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்காரப்படும் இல்லாட்டி வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் தான் உள்ளுறை வெப்பநிலை. இல்லாட்டி தன் உள்ளுறை வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல்/கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதிக வெப்பநிலையில் ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலை பொருளுக்கு தான் வந்து வெப்பம் வந்து பரவும். வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு 3 இருக்குது. அடுத்து வெப்ப கதிர்வீச்சு மின்காந்த அலைகளாக வந்து பரவுகிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல்/கிலோகிராம்/கெல்வின். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும். தன்வெப்ப ஏற்புத்திறன்னா அந்த பெரிய இது, வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல்/கெல்வின். சரியா. அடுத்து கலோரின்றது வந்து வெப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஆற்றலுக்கும் யூஸ் பண்ணலாம், எனர்ஜிக்கு ரெண்டுக்குமே கலோரி யூனிட் யூஸ் பண்ணலாம். வெப்பநிலை வந்து கெல்வின். ஒரே நீளமுள்ள 2 இப்போ பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் நிறைய வெப்பத்தை எடுத்துக்கும். சரியா. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் வந்து எதில் கடத்தப்படுது, வெப்ப கடத்தலில். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வந்து வெற்றிட குருவை. அதான் கொஞ்சம் குறைக்கும். வேகமாக வெப்பத்தை கடத்துவது எதுனா வெப்ப கதிர்வீச்சு மூலமாக தான் வேகமாக வெப்பம் பரவும். பகல் நேரங்களில் வந்து கடலில் இருந்து தான் வந்து நிலத்துக்கு காற்று வரும் அப்படின்றாங்க. திரவங்களும் வாயுகளும் சலன முறையில் சில வெப்பநிலை மாறாமல் ஒரு நிலையில் மற்றொரு நிலைக்கு மாறுறது வந்து உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாம். 25 கிராம் நீரை 25 கிராம் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலை கணக்கிடுங்க. அப்போ Q கேட்டிருக்காங்க, எம் இருக்குது, ΔT இருக்குது, சியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் 3ஐயும் பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 4.18 × 25 × 100. டிஃப்ரென்ஸ் வந்து 0லேருந்து 100. ஸோ 100 போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். 90 டிகிரி செல்சியஸில் இருக்கும் 100 கிராம் நீரையும் 20 டிகிரி, இது 2 கலந்துட்டாங்களா, 90 டிகிரி செல்சியஸில் இருக்கும் 100 கிராம் நீரையும் 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும் 600 கிராம் நீரையும் கலக்கும்போது கிடைக்கும் கலவையின் இறுதி வெப்பநிலை எவ்வளோ. ஓகேவா. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கணும், Q = ஏற்றுக்கொண்ட வெப்பம், இழந்த வெப்பம். ஓகேவா. இப்போனா இந்த பக்கம் என்ன வரும், C × m ΔT. ஓகேவா. C வந்து நம்ம சின்னு எழுதாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா C இந்த பக்கமும் C போட போகிறோம். இது வந்து என்னென்னா வந்து இங்கே வந்து பனிக்கட்டியோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ வந்து என்ன ஆகும், ரெண்டுமே வந்து என்ன தான், ஒரே ஃபார்முலா தான். இங்கே வந்து ஸோ வந்து C என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கிட்டு Cனா இங்கிட்டும் C தான். ஸோ 4000 போட்டுலாம் அடிக்க தேவையில்லை, சிசினே வச்சுக்கலாம். அப்படி கேன்சல் ஆகி போயிடும். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இங்கே M வந்து 100 கிராம் 100 கிராம் நீரை வந்து மாற்ற போகிறோம். ஸோ வந்து இதை கிலோகிராமில் மாற்றினாலும் ஓகே, இல்லை 100ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே.
இதில் மாற்றி வச்சுருக்கேன் 0.1 கிலோகிராமாக மாற்றுறோம் இன்ட்டு டெல்டி 90 டிகிரி டு ஆக்சுவலி என்னென்னா இங்கிட்டு இந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது 90 டிகிரி செல்சியஸ். இந்த பக்கம் இருக்கிறது என்னது 20 டிகிரி செல்சியஸ். இதை வந்து கலக்கும் போது என்ன டிகிரி செல்சியஸ் வரும் அப்படின்னா, அப்போனா என்ன அர்த்தம்னா இங்கேருந்து ஒரு டெம்பரேச்சர் போகுது 90லேருந்து -T. சரியா? இங்கே வந்து டெம்பரேச்சர் தான் இதை ஒன்று ஏற்றுக்க போகுது இது. ஸோ T-20 இது ஒரு டெம்பரேச்சர் இழக்க போகுது. சரியா? இது வந்து ஒரு டெம்பரேச்சர் இழக்க போகுது. இது ஒரு டெம்பரேச்சர்லேருந்து இது வந்து மைனஸ் பண்ணணும். இங்கேருந்து என்ன ஆகும் 90லேருந்து ஒன்று இழக்க போகுது. இது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுலேருந்து தான் 20 போக போகுது. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி எழுதணும். ஸோ என்ன எழுதுகிறோம், சி எழுதிட்டோம் இன்ட்டு 0.1 எழுதிட்டோம் இன்ட்டு 90லேருந்து ஒரு டெம்பரேச்சர் போக போகுது இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இங்கிட்ட என்ன பண்ணுறோம், இதை வந்து 0.6 எழுதுகிறோம். ஒரு டெம்பரேச்சர்லேருந்து 20 போக போகுது T-20ன்னு எழுதிட்டோம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணணும்னா டீயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ வந்து இங்கே 6 மட்டும் வரும். 6 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ டீலாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம், நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு போகிறோம். T=30 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் 2 கிலோகிராம் பனிக்கட்டியை 20 டிகிரி செல்சியஸ் நீராக மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றலை கணக்கிடுக. ஸோ இந்த பக்கம் உள்ளுறை வெப்பம் மாதிரி, இந்த பக்கம் தன் வெப்ப ஏற்புத்திறன் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து என்னது எம் வராது. ஸோ என்ன வரும், Q=Q தான். இதுவும் Q= இது வந்து எப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் 2 கிலோகிராம் பனிக்கட்டியை 20 டிகிரி செல்சியஸ் நீராக மாற்ற ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த பனிக்கட்டியை ஃபஸ்ட்டு 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வரணும். 2 கிலோகிராமுக்கு கொண்டு வரணும். ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறன் கண்டுபிடிச்சி அதை 0 டிகிரிக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது வந்து Q1. அடுத்து அந்த 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத 20 டிகிரி செல்சியஸ் நீராக மாற்றுறதுக்கு ஒரு வெப்பநிலை, அது Q2ன்னு வச்சுக்கணும். ஸோ இதிலேருந்து 2 கிலோகிராமை 0க்கு மாற்றி 0லேருந்து 20 கொண்டு வரணும்னா Q1 + Q2. இது Q1 = Q2 ஏன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று போகல, இது அப்படியே டேரெக்டாக அவ்வளோக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ Q1 + Q2. Q1 அப்படின்றப்போ C இன்ட்டு இது வந்து உள்ளே வெப்பம் C வந்து எவ்வளோ அந்த வேல்யூ போச்சாச்சு. அடுத்து T இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சரி M இன்ட்டு ΔT இது வந்து உள்ளுறை வெப்பம். ஸோ உள்ளுறை வெப்பம்க்கு என்னது M இன்ட்டு L தான். ஸோ L = Q/M மட்டும் வரும். ஸோ வந்து இப்போ வந்து M இன்ட்டு L, Q = M இன்ட்டு L. M வந்து 2 கிலோகிராம், 2 இன்ட்டு L வந்து இந்த வேல்யூ உருகுதலின் உள்ளுறை வெப்பம் இந்த வேல்யூ போட்டாச்சு. ப்ளஸ் இந்த பக்கம் திரும்ப M இன்ட்டு C இன்ட்டு ΔT. ஸோ M வந்து 2 இன்ட்டு C வேல்யூ இந்த கொடுத்துருக்காங்க 4200 இன்ட்டு ΔT திரும்ப 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 மைனஸ் பண்ணோன்னா 20 டிகிரி. இதுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இது வந்து உள்ளுறை வெப்பம் தான், உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஸோ இதுக்கு இந்த வேல்யூ போட்டாச்சா. இப்போ எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.